ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான டெய்ஸி ஃப்ளார் கீச்செயின் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்சல்யூட் பிகினர்ஸ் கூட இதை ரொம்பவே அழகாக பண்ணலாம். உங்களுக்கு க்ரோஷே லேர்ன் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு. நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் 10 இயர் ஓல்டு அதுக்கு மேலே இருக்கிற கிட்ஸ் இருந்தாலோ டீனேஜ் கிட்ஸ் இருந்தாலுமே இது ரொம்பவே இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹாபி இதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ் லெவல்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது க்ரோஷேயிங். ஸோ ஆன்லைன் கிளாஸோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஃபெப் மந்த் இல்லை மார்ச் மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை வாட்ச் பண்ணுற சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அண்ட் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அஃபிஷியல்னு நம்மக்கிட்ட 2 யூடியூப் சேனல் இருக்குது. ரெண்டுலேயுமே நிறைய க்ரோஷே ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட யான்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ஹேண்ட்மேட்லேயே பண்ண ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணுனாலுமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்ஸாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கிஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இந்த கீச்செயினுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் 2 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்திருக்கிறேன். நான் எடுத்திருக்கிறது 100% அக்ரலிக் யான் ஃப்ரெண்ட்ஸ். 3 ப்ளே யான் எடுத்திருக்கிறேன். 100% அக்ரலிக் கங்கா பிராண்ட் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இதே யான் வேணும்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட யான் ஷாப்பில் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நேராகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஊருக்கும் நம்ம டெலிவரியும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் இந்த கீழே தெரிகிற ஃபோன் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 3.0 mm ஹூக் சைஸ். 3.0 mm ஹூக் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹூக்கெல்லாம் எங்கே வாங்கினேன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பியூட்டிஃபுல்லான ஒரு ஹூக். நீங்கள் 3.5 mm ஹூக் சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிசர்ஸ், ஸ்டிச் மார்க்கர், அதுக்கப்புறம் நம்ம கீச்செயின் பண்ணுறனால கீச்செயின் ரிங் நமக்கு தேவைப்படும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க யான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட யான் கலெக்ஷன்ஸ். ஸோ நிறைய ஷேட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே 4 ப்ளே யான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மல்டி கலர்ட் யான். நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்ட்பேக்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம் மல்டி கலர் யான். அப்புறமா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது 3 ப்ளே யான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ கலர்ஸ்க்காக நான் ஒரு பீசஸ் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் கேட்குறீங்களோ அது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செனிலி யான்லேயும் நம்மக்கிட்ட இந்த கலர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் க்ரோஷே ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நம்மக்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கஸ்டமைஸாக பண்ணி தருவேன். அப்புறம் ஸ்டிச் மார்க்கரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் யானை இந்த மாதிரி விராப் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ் டியூட்டோரியல் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப பிகினர்ஸ்னால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 1. இப்போ நம்ம இந்த மேஜிக் ரிங்குள்ளே 7 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 2. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில் நீங்கள் ஸ்டிச் மார்க்கரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்சல்யூட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ 1 2 முடிச்சிட்டோம். 3 4 5 6 7. ஓகே, 7 சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7. அப்படியே இந்த டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் அழகாக நமக்கு க்ளோஸ் ஆயிரும். இதுதான் நம்மளோட ரவுண்ட் 1. ரவுண்ட் 1 முடிக்கும் போது ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே இருக்குது பார்த்திங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல் 7 சிங்கிள் க்ரூஷே இருக்கும். ரவுண்ட் 2 chain 1
சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் 2ல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டோம். அகெயின் இந்த சேம் ஸ்டிச்லேயே 1 மோர் டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிற 6 செயின்ஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. இங்கே ஒரு ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஃபேக் ஸ்டிச். ஏன்னா நம்ம சேமான ஸ்டிச்சிலே நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2. தேர்ட் டைம் பண்ணுறேன். 1 2. ஃபோர்த்து டைம் 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கீச்செயின் ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல செல் பண்ணலாம். கீச்செயினாக ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். ஓகே, 6th டைம் பண்ணுறேன். 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் 7th டைம் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஸோ நம்மளோட சென்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா நல்லா சென்டர் வந்து பார்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச் மேலே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த ரவுண்ட் 2ல் வந்து உங்களுக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். இங்கே கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, நவ் இப்போ நம்ம ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். இதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட், இன்க்ரீஸ் ரவுண்ட். செயின் 1 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், 6 டைம்ஸ் மட்டும் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். நான் 1 டைம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்ததில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2. தேர்ட் டைம் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அடுத்ததில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃபோர்த் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு இதில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃபிஃப்த்து டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அடுத்ததில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2 சேம் ஸ்டிச்சில். இப்போ லாஸ்ட்டாக 6th டைம் மட்டும் பண்ண போகிறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச். இந்த செகண்ட் ஸ்டிச் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட்டாக நமக்கு 2 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். அந்த 2 ஸ்டிச்சஸ்லையுமே நம்ம 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1. அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இந்த ஸ்டெப்பே ரிப்பீட் பண்ணி இதே மாதிரி இன்னொன்று ஒரு சர்க்கிளும் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 சர்க்கிள் வந்து பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த டெயில் எல்லாமே நம்ம யார்ன் நீடில் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெயில் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து யார்ன் நீடில் கோர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இந்த மாதிரி பண்ணி ஹைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டோம்ல, அந்த சென்டர் பார்ட்டியும் யார்ன் நீடில் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நமக்கு 2 சைட்ஸ் வந்துருச்சு. எதுக்கு வந்து நம்ம இந்த 2 சர்க்கிள் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டாக இருக்கும்போது பேக்கில் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால 2 பக்கமே ஃப்ரண்ட் சைட் வியூ இருக்கட்டும், அந்த கீ செயினில் வந்து தெரியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம 2 இது பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. 2 சர்க்கிள்லேயுமே ராங் சைடை வந்து நீங்கள் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த செயின்லனாலுமே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த செயின் எடுத்துக்கிறேன். எந்த வி ஸ்டிச்சில்னாலுமே நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற எனி வி ஸ்டிச்சில் செயின்ஸ்குள்ளே நீங்கள் உங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் ஒயிட் யானை வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹூக் மேலே இப்படி வச்சுட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயிட் யானில் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 4 ஃபஸ்ட்டு பெட்டல். இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸுமே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரவுண்ட் 3யோட எண்டில் வந்து நமக்கு 20 செயின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பெட்டலுக்கும் 2 செயின்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ 10 பெட்டல்ஸ். ஓகே, 10 × 2 20. இப்போ நம்ம பண்ணுறதை நீங்கள் கிளியராக கவனிச்சிங்கன்னா இதே மாதிரி ஈஸியாக நம்ம பெட்டல் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி. ஸோ செயின் 4 1 2 3 4. ஓகே, செயின் 4 இந்த சேம் ஸ்பேஸில் செயின் 4 போட்டிருக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, செயின், அதில் வந்து 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே. ஸோ 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷேக்கு இப்படி யான் ஓவர் பண்ணுவோம். யான் ஓவர் பண்ணிவிட்டு ஹூக் வந்து அடுத்த செயினில் விடுங்க. அதே மாதிரி இந்த சர்க்கிள்லேயுமே இருக்கிற அடுத்த செயின்குள்ளே இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், தேர்ட் 2 லூப்ஸ். ஓகே, இதே ஸ்பேஸில் அகெயின் 1 more டைம் ட்ரிபிள் க்ரூஷே. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், தேர்ட் 2 லூப். செயின் 4 போட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில், அதே ஸ்பேஸ் கிடையாது, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரூஷே பண்ணோம். அகெயின் செயின் 4 1 2 3 4. அடுத்த செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஒரு பெட்டல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் ஒரு பெட்டலுக்கு வந்து 3 செயின் தேவைப்படுதுன்னு. கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல, இதே இடத்துல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து இந்த செயினும் இந்த செயின் தான் ஒரு பெட்டலுக்கு வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கு. செயின் 4 போட்டு இந்த பெட்டலில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது வந்து அடுத்த பெட்டல், இதுவும் அடுத்த செயினும். ஸோ 2 செயின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். 10 பெட்டல்ஸ் இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 4 செயின் 4 2 3 4 triple crochet, 2 times triple crochet in the next space. 1 again second time அதே ஸ்பேஸில் triple crochet. ஓகே, செயின் 4 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 times triple crochet. பெட்டலை முடிக்கும் போதும் செயின் 4 போட்டு தான் முடிக்கணும். 1 2 3 4. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பெட்டல். 1 2 3 4 செயின்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். 5 and 6th செயின் நம்ம தேர்ட் பெட்டலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது தேர்ட் பெட்டல். செயின் 4 1 2 3 4. நெக்ஸ்ட்டு செயினில் 2 times triple crochet. 1 again second time triple crochet. Okay, next chain 4 1 2 3 4. அடுத்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பெட்டல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்து
9 பெட்டல் முடிச்சுட்டு 10th பெட்டலில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 9 பெட்டல்ஸ் பண்ணியிருக்கிறேன். பெட்டல்ஸ் வந்து இப்படி பெண்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரோஷே ஒர்க்கை வந்து எப்போவுமே பண்ணி முடித்தோன்னே இந்த மாதிரி ஜென்டிலாக நீங்கள் அந்த ஷேப்புக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக அதோட ஷேப் வந்து வந்துடும். ஸோ அப்போ தான் பார்க்கவும் நல்லா ஒரு நீட் ஃபினிஷிங் அழகாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு 9 பெட்டல்ஸ் முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நமக்கு இந்த 2 செயின்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம 10th பெட்டல் பண்ண போகிறோம். 1 2 3 4. நெக்ஸ்ட் இதில் 2 times ட்ரிபிள் crochet, 1 second time, one more time, 2 times ட்ரிபிள் crochet பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக பெட்டல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு செயின் 4 3 4. நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச் அந்த லாஸ்ட் ஸ்டிச் அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரிமைனிங் யான்ஸ் வந்து கொஞ்சம் டெய்லை விட்டு கட் பண்ணிக்கோங்க யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம யான் நீடில் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பெட்டல் பண்ண பார்த்திங்களா, அதோட ஃபஸ்ட்டு செயினில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு கேப்பே வராமல் ஒரு பெட்டலுக்குமே கேப்பே வராமல் நமக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பின்னாடி வந்து ஹைட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லான டெய்ஸி ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங். இப்போ வந்து நம்ம கீ செயின் ரிங் வச்சு நம்ம கீ செயின் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பியூட்டிஃபுல்லான டெய்ஸி கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கீ செயின்ஸ் மேக் பண்ணி நீங்கள் வந்து க்யூட்டாக நீங்கள் ஸ்டால்ஸ்லேயோ உங்கள் ஷாப்லேயோ வந்து நீங்கள் செல் பண்ணலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்று லவ்டு ஒன்ஸ்க்கும் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.